சார் இப்போ ஸ்டாலின் அவர்களை பார்த்தது நெகிழ்ச்சியாக இருந்தது. அன்புமணி அவர்கள் வீட்டுக்கு போனது, அந்த 3 தலைவர்கள் வீட்டுக்கு போனது, இன்ஃபேக்ட் வைகோ அவர்கள் வீட்டுக்கு போனது கூட எல்லாத்துக்குமே நெகிழ்ச்சியாக இருந்தது. இந்த 4ஆவதா ஒரு பர்சன் வீட்டுக்கு என்ன சொல்லணும் அப்படின்னா, சீமான் அவர்கள் வீட்டுக்கு போகும்போது எல்லாருக்குமே, அதாவது ரசிகர் மத்தியில், பொதுமக்கள் மத்தியில் நெகிழ்வை தந்தாலும் இன்னொரு ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூலையும் பார்க்குறாங்க. எத்தனை பேச்சு பேசியிருப்பீங்க அவரை, அதுக்காகவே வந்து உட்காந்துருக்காரு பாருங்க உங்கள் வீட்டுக்கு அப்படின்ற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ குறிக்குது இல்லை சார்? அதை யோசிச்சிருக்கணும்ல. சரி, ஏதோ ஒன்று குறிச்சிட்டு போட்டோம், ரைட்டு விடுங்க, நடந்து போச்சு. இனி வந்து அதை மாற்றி எழுத போகிறதில்ல. பட் உயர்ந்து நிற்கிறார் விஜய், அதைத்தான் நம்ம அந்த இடத்துல சொல்லணும். அதாவது இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நான நன்னயம் செய்து விடல்ங்கிறது தான் அதன் மூலம் நம்ம பார்க்குறது. நடக்கட்டும் இந்த அரசியல் நாகரிகம். இந்த வீட்டில் தொடரலைன்னா கூட மற்ற வீடுகளில் தொடரும். எனக்கு வைகோ அவர் வந்து விஜய் அவர்களை பார்த்ததுக்கு அப்புறமே வெளியே வந்து அந்த கையை தூக்கி அவர் ஆர்ப்பரிச்சு அந்த சந்தோஷம் பார்க்கும்போது, இத்தனை நாளாக இந்த மாதிரி ஒரு தவிப்புக்கு அவர் ஏங்கி இருக்காரோ அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. பர்சனலாக நீங்கள் பார்க்கும்போது எப்படி சார் தோணுச்சு? இல்லைங்க, தமிழகத்தில் மிக முக்கியமான ஒரு தலைவர் அவர், அவருக்கான இடம் இங்கே வந்து சரியாக கொடுக்கப்படலைன்னு தான் நான் நினைக்கிறேன். எவ்வளோ போராட்டங்களை அவர் முன்னெடுத்திருக்கிறாரு, எவ்வளவோ கஷ்டப்பட்டுருக்காரு. அதாவது அவருக்கும் அந்த பிரச்சனைக்கு சம்மந்தம் இல்லைன்னு அவர் ஒதுங்கி போயிருக்கலாம். நிறைய அதற்கு பலன்களை அவர் அடைஞ்சிருக்கலாம். ஆனால் எதையும் எதிர்பார்க்காமல் அப்படி மதிமுக தொண்டர்களை திரட்டிட்டு வந்து போராட்டம் பண்ணுவது, ஜெயிலுக்கு போகிறது, எவ்வளோ விஷயங்களை அவர் இந்த நாட்டுக்காக, மாநிலத்துக்காக பண்ணியிருக்காரு. பட் அவருக்கான மரியாதையை நம்ம மக்கள் கொடுக்கல. அவர் வந்து ஒரு ஆஃப்லைன்லேயே வச்சுட்டாங்க. நல்ல வேளையாக ஒரு பார்லிமெண்ட்டில் ஒரு புலியாக முழங்கி இருந்திருக்கிறார். ஸோ அந்த பெருமைகள்லாம் அவருக்கு இருக்குது. கட்டாயமாக விஜய் வந்து எத்தனை முறை அவர் ரசிச்சிருப்பார், அவருடைய சொற்பொழிவெல்லாம் கேட்டு எப்படி ஆனந்தப்பட்டிருப்பார். ஸோ அதுதான் இன்றைக்கி வீடு தேடி போய் அவரை மரியாதைப்படுத்த சொல்லியிருக்கு. அவருக்கும் ஒரு ஏக்கம் இருந்திருக்கும்ல, நம்ம வீட்டுக்கு ஒரு முதல்வர் வரவே இல்லையேங்கிற ஒரு ஏக்கம் இருக்கும்ல. ஏன்னா கலைஞர் கூட அவர் முதலமைச்சராக இருந்தப்போ இவர் தான் தேடி போயிருப்பார். அவர் ஒரு முறை கூட இவர் வீட்டுக்கு வந்திருக்க மாட்டார். அதற்கப்புறம் உள்ளவர்கள் கூட அங்கே போனதில்லை. ஆனால் முதல் முறையாக விஜய் வந்து ஒரு முதல்வராக பொறுப்பேற்று கொண்ட அதே நாளில் போகும்போது கட்டாயமாக அவருக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி வரும். இன்னொன்று, அவர் வீட்டில் இருக்கிற வேலை செய்கிற பெண்மணிகள்லாம் கூப்பிட்டு அறிமுகப்படுத்துகிறாரு. அவங்கெல்லாம் அப்படியே புலகாங்கிதம் அடைகிறாங்க. ஸோ எல்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதாவது வைகோ கூட ஏன் உயர்ந்து நிற்கிறாருன்னு சொல்ல வரேன். இப்போ தன்னுடைய உறவினர்கள், பேர பிள்ளைங்க அதோடு அவர் நிறுத்தலை. தன் வீட்டு பணியாளர்களை கூப்பிட்றாரு, வாங்க பக்கத்தில் வந்து ஃபோட்டோ நின்றுங்க, நீங்கள் பார்க்கணுன்னு ஆசைப்பட்ட விஜய் வந்திருக்கிறாருன்னு. அதெல்லாம் ஒரு மிகச்சிறந்த பண்பு.